வாங்க இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி ஒரு 60 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு 6 படி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன் முருவலாக அப்படியே நம்ம வேக விடணும். இதில் ஆனியன் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 படி, ஒரு படிக்கு 300 கிராம், 6 படினா 1/800. அதோடு நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு அளவு எவ்வளோ அப்படின்னா மொத்தம் இஞ்சி பூடு எல்லாம் சேர்த்து ஒரு 1200 கிராம், அதாவது 200 கிராம். இது போக சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம். அதோட மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இது போக மிளகா பொடி ஒரு 80 கிராம், தனியா பொடி ஒரு 40 கிராம். இதெல்லாம் போட்டு நம்ம கிண்ணோனையும் நம்ம வேக வச்ச கறியை போட்டு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றிட்டு நம்ம அளவு தண்ணி எப்பயும் போல் ஒரு படிக்கு 1.5 படி தண்ணி, 6 படிக்கு 9 படி தண்ணி வைக்கணும். 9 படி தண்ணி வச்சு நம்ம தேவையான உப்பு மந்திரப்பொடி எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சோடனையும் அரிசியை போட்டு நம்ம கிண்ட அரிசி ஆரம்பிச்சிட்டோம்னா பிரியாணி கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த அரிசி சோறா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்குது. அரிசியாக சோறா வெந்து அப்படியே பிரியாணியாக மாறிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இது ஒரிஜினல் ஃப்ளேவர். இதுக்கிடையில் நம்ம அரிசி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படின்னு சொன்ன மாதிரி 2ஆக உடஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 2ஆக உடையில இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது உப்பு, எலுமிச்சம்பழம், தயிர், இதெல்லாம் முக்கியமான பொருள். இது போக பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சோம்பு சீரகம் கல்பாசி ஜாதிக்காய் இது எல்லாமே பவுட்ரு பண்ணி நம்ம போடுவோம். அதுதான் இந்த பிரியாணிக்கு உண்டான மசாலா. அது என்னென்ன அளவுன்றது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் நம்ம 3 தடவை ஊற்றுவோம். தாளிக்கும்போது ஒரு தடவை, அப்புறம் பிரியாணி அரிசி போட்டு வேகும்போது ஒரு தடவை, அடுத்து பிரியாணி தம்மு உடைக்கும்போது, இந்த 3 தடவையும் நம்ம நெய்யை ஊற்றி நம்ம பிரியாணிக்கு நெய்யை மேட்ச் பண்ணுறோம். இப்போ தான் நமக்கு ஒரிஜினல் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த லாஸ்ட்டாக நம்ம அந்த நெய்யை ஊற்றினா தான் நமக்கு சாப்பாடு மேலே வரைக்கும் இருக்கனால நம்ம ஒட்டி தம்மு போட்டனால அவங்க லேசாக அந்த இது பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்து போட்டு நம்ம தம்மு உடைச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி, மட்டன் பிரியாணி.